الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون قل أرأيتم ما أنزل الله لكم من رزق فجعلتم منه حراما وحلالا قل الله أذن لكم أم على الله تفترون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 676வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 56 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடியதாக இந்த வாசகம் அமைந்திருக்கின்றது. அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும். பொதுவாக குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டதல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அறிவுரையாக அது அருளப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான். அகில உலகத்தினருக்கும் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதனால் அல்லாஹ் தஆலா இங்கே யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று கூப்பிட்டு உலக மனிதர்கள் அனைவரையும் அழைத்து சொல்லுகின்றான். அல்லது குறிப்பாக மக்காவாசிகளுக்கு குறிப்பாக அதனை சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் அவர்கள்தான் இதை அதிகமாக மறுத்து கொண்டிருந்தவர்கள். முதலிலே அவர்களுக்கு உணர்வூட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதர்களே என்று அழைத்து அவர்களை குறித்து சொல்லுகின்றான் என்றும் விளக்கம் கொள்ளலாம். கத் ஜாஅத்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்துவிட்டது, திட்டமான உறுதியான ஒரு உபதேசம். மௌஇலா என்று சொன்னால் எச்சரிக்கையுடன் கூடிய உபதேசம். உபதேசத்திலே பல வகைகள் இருக்கின்றன. ஒன்று அன்பாக உபதேசம் செய்வது, பாசத்துடன் உபதேசம் செய்வது, எச்சரிக்கையுடன் உபதேசம் செய்வது என்றெல்லாம் இருக்கின்றது. இங்கே மௌஇலா என்பதற்கு தஸ்கீருன் முக்தரினும் பித்தஹ்வீஃப் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அச்சமூட்டி எச்சரிப்பதுடன் அவர்களுக்கு எடுத்துரைப்பது, சொல்லுவது, உபதேசம் செய்வது. ஒரு படையினரை அந்த படையுடைய தளபதி எப்படி போரிடுகின்ற நேரத்திலே எதிராளிகளிடத்தில் போரிடுவதற்காக வேண்டி எப்படி அவர்களுக்கு உற்சாகமூட்டுகின்றாரோ, எச்சரிக்கை செய்கின்றாரோ, அதுபோன்று இந்த குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கின்றான் என்று பொருளாகும். பொதுவாகவே உபதேசம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? சிலர் நினைப்பார்கள், ரொம்ப நளினமாக சொல்ல வேண்டும், மிருதுவாக சொல்ல வேண்டும், மனிதர்களுடைய மனங்கள் புண்படாதபடி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது சில சமயங்களே சொல்லப்பட வேண்டும். அப்படி எங்கே அப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கும் நியதிகள் இருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லும் போது அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர்கள், கடினமான தன்மை உடையவர்கள், கடினமான கோபம் வரும். எந்த அளவுக்கு கோபம் வரும் என்று சொன்னால், முன்னாலும் சொல்லி இருக்கின்றோம், சரித்திரங்களிலே குறிப்பிடப்படுகின்றது, கோபம் வந்தால் அவருடைய முடிகள் எல்லாம் நட்டுக்கொள்ளும். முடி சிலிர்ப்பது அப்படின்னு சொல்ல பாருங்க, அது மாதிரி முடியெல்லாம் நட்டுக்கும். முடி நட்டுக்கொள்றது பெரிய அதிசயமா, ஆச்சரியமா? அல்ல, அவருடைய தலைமுடியெல்லாம் நட்டுக்கொள்ளும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமுடியும் நேரம் நின்றுக்கும்.
தலைமுடி அப்படி அவங்களுடைய தலைமுடி எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் பார்த்ததாக சொல்றாங்க. அப்படி சீவி விட்டு நேராக தொங்கி கொண்டு இருக்கும். சில அறிவிப்புகளில் சுருள் முடியாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, அப்படியே பெரிய முடி, அந்த முடி அப்படியே நேராக நின்றுக்கும். தலைப்பாகை அணிந்திருப்பார்கள். கோபம் வரும்பொழுது, எச்சரிக்கை செய்யும் பொழுது மக்களுக்கு கோபத்தின் காரணமாக முடி சிலிர்த்துக் கொள்ளும். முடி சிலிர்த்துக் கொள்வதன் காரணமாக தலப்பா கழண்டு கீழே விழுந்துடும். அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும், எப்படி இருக்கும்? அவ்வளோ கோபம் உள்ள ஒருவர், அவர் போய் நீ ஃபிரௌன்ட்ட போகும்போது இந்த மாதிரி கோபத்தெல்லாம் காட்டக்கூடாது. வர்றியா இல்லையா, உதைக்கிட்டான்லாம் கேட்கக்கூடாது. கூலாலஹு கௌலன் லய்யினா, மிருதுவாக சொல்லாக ரெண்டு பேரும் அவரிடத்தில், அந்த ஃபிரௌன் இடத்துல பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான். இல்லைன்னு சொன்னா இவர் தன்னுடைய வேகத்தை காட்டி இருக்கக்கூடும். அதனால மெதுவா போங்க, மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அல்லாஹ். சரி, இது ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லம்ஃபத்து மின் ஹவ்லிக், நீங்க ரொம்ப மிருதுவான குணம் உடையவர்கள் நபியே, நீங்க ரொம்ப மிருதுவான குணம் உடையவர்கள். கடினமான குணம் உடையவராக இருந்திருந்தால், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், கடினமான மனம் கடினமான சொல் உடையவராக நீர் இருந்திருந்தால், லம்ஃபத்து மின் ஹவ்லிக், இந்த மக்கள் எல்லாம் உங்களை சுற்றி உட்கார்ந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிட்டு இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப மிருதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் பேசுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் சிலரிடத்தில் இப்படி மிருதுவாக பேசக்கூடாது. முனாஃபிகீன்களிடத்தில், காஃபிர்களிடத்தில் பேசும் பொழுது வகுலுல் அலைஹிம், அவர்களிடத்தில் கடினமாக பேசுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் முனாஃபிகீன்களை பற்றி. யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வகுலுல் அலைஹிம், அவரிடத்தில் கடினமாக பேசுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அது கடினமாக பேச வேண்டிய இடம். சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னா கடினமாக பேசணும். நம்ம குடும்பத்திலேயே நம்ம பார்க்குறோம், நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க முதல்ல லேசாக சொல்லி பார்ப்போம், அன்பாக சொல்லுவோம். சரி, காசு கீசு கேட்குறான் போல் இருக்கு அப்படின்னு சொன்னால் காசு கீசை கொடுத்தவனுக்கு கொஞ்சம் மரியாதையாக சொல்லி கிள்ளி ஒழுங்காக நடந்துக்குவான்னு சொல்லுவோம். எதுவுமே கேட்கல, அவன் செய்கிறதவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த பிள்ளைங்க செய்கிறதவே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? அப்புறம் கொஞ்சம் கடினமாக சத்தம் போடுவோம், வேகமாக சத்தம் போடுவோம். அப்பவும் கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? இருக்கு பிரம்பு கம்பு எடுத்து அடி 4 வாங்குவோம். அதில் எங்கே கேட்கலான்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிவிடுவோம். இது நடக்கக்கூடிய விஷயம், பார்க்குறோம். இது மாதிரி யாரிடத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேச வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் ஹதீஸில், குர்ஆனில் நிறைய இருக்குது. இங்கே மௌஇலா என்று சொல்லுவது அவர்களுக்கு பயம் வரக்கூடிய அளவுக்கு, அல்லாஹுடைய பயம் வரக்கூடிய அளவுக்கு பேச வேண்டும் என்பது மௌஇலா. வாஸ்ன்னு சொல்ற மாதிரி வாஸ் செய்யறது, அதிலிருந்து வந்தது தான் மௌஇலா என்பது. இங்க அல்லாஹ் தஆலா மௌஇலத்து வந்து விட்டது என்பதா, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு மௌஇலா வந்து இருக்கின்றது, உங்களுக்கு வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்போ உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு உபதேசம். ஆனா அந்த உபதேசம் கனிவாகவும் இருக்கும், சில நேரங்களிலே, சில நேரங்களிலே கடுமையாகவும் இருக்கும். அதையெல்லாம் கொண்டு சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொல்லுகின்றான். சரி, அது எங்கிருந்து வந்தது? யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுத்ததல்ல, யாரோ ஒருவர் தொகுத்ததல்ல, யாரோ சிலர் மனிதருடைய பேச்சுக்கள் அல்ல, உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து வந்தது என்று சொல்லுவதன் மூலமாக உங்கள் மீது அளவு கடந்த பாசமுள்ள ரப்பு, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய அறிவின் காரணமாக, தன்னுடைய கருணையின் காரணமாக கொடுத்திருக்கின்றான். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து ஏராளமான பொருள்களை. அப்படிப்பட்டவன் தான் ரப்பு. அந்த ரப்பிடத்திலிருந்து வந்த ஒரு உபதேசம் வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த உபதேசத்தை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற கருத்தும் ஆரம்பத்திலே சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த உபதேசத்தின் காரணமாக மனிதனுடைய மனம் இழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், மிருதுவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது மௌஇலா என்பதற்கு ஹுவ தஸ்கீர் பில் கைர் ஃபீமா யர்கு லஹுல் கல்ப், எதன் மூலமாக மனித மனங்கள் இழகுதல் பெறுமோ, மிருதுவாக ஆகுமோ, அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை கொண்டு உபதேசிப்பது என்பது மௌஇலா என்பதற்கு விளக்கம். இன்னொருவர் சொல்லுகின்றார், மா யதுஉ இலா ஸலாஹி பித்தரீகிர் ரஹபத்தி வர் ரஹபா, அச்சமும் ஊட்ட வேண்டும், ஆசையும் ஊட்ட வேண்டும். அச்சம், ஆசை, இந்த
ரெண்டு விதமான நிலைகளை கொண்டும் மனித வாழ்க்கையை சீர் செய்வதின் பக்கம் மனிதர்களை அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் மௌஇலா என்று சொல்லப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னொருவர் சொல்லுகின்றார், தஸ்கீரும் மா யுலையினுல் கல்ப மினஸ் ஸவாபி வல் இகாப். மனிதன் இந்த உலகத்திலே செய்கின்ற செயல்பாடுகளின் காரணமாக நன்மை எப்படி கிடைக்கும், தண்டனை எப்படி கிடைக்கும், எதன் மூலமாக நன்மை கிடைக்கும், எதன் மூலமாக தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி மனிதனுடைய மனதை இளகச் செய்து மனிதனுக்கு நல்ல உபதேசங்களை தருவதற்கு பெயர் மௌஇலா என்று சொல்லப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக மனிதனுடைய வெளி தோற்றம் உடல் இருக்கின்றதே, இதனை இளகச் செய்து மனதை அதோடு சேர்ந்து மனதையும் கரைக்க செய்வதற்கு பெயர் மௌஇலா என்று சொல்லப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே உள்ளவற்றிற்கு மருந்தாகும், நிவாரணியாகும் என்பதாகவும் சொல்லுகின்றான். நெஞ்சங்களிலே உள்ளவற்றிற்கு நிவாரணி, ஷிஃபா, நிவாரணம் தரக்கூடியது, ஷிஃபா தரக்கூடியது. நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கும் என்று கேட்டால் அது அறியாமை, மன நோய்கள், தீய எண்ணங்கள், குஃபுரு, ஷிர்கு, அதே போன்று அஹ்லாக் ஜமீமா, கெட்ட குணங்கள், தீய கொள்கைகள், அகாயித ஃபாசிதா, தவறான கொள்கைகள், மனித மனங்களிலே குடியிருக்கக்கூடிய தீமையான என்னென்ன இருக்கின்றனோ அகீதா சம்பந்தப்பட்டது, அஹ்லாக் சம்பந்தப்பட்டது, இவை பூராவும், அதாவது அஹ்லாக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தீமைகள் நிறைந்திருந்தால் அந்த தீமைகள் என்ற நோய்க்கு, மனதிலே ஏற்படக்கூடிய தீமைகள் என்ற நோய்க்கு மருந்தாக இந்த குர்ஆன் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எல்லா நோய்களையும் நீக்கிவிடும். ஒரு வருடத்திலே குஃபுர் இருக்கின்றது அவருடைய மனதிலே, குர்ஆனை அணுகி குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்டு அவர் சிந்தித்து பார்த்தால் அந்த குஃபுர் என்ற நோய் போய்விடும். ஷிர்க் என்ற குஃபுர் என்ற இருள் இருக்கின்றது, இருட்டு, பயங்கரமான இருட்டு. அது மனிதன் நேர் வழியே பெற முடியாது, நேரான வழியிலே செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட இருட்டு ஷிர்க் என்பதும் குஃபுர் என்பதும். அந்த மனிதன் குர்ஆனை ஆய்ந்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் அந்த குஃபுர் என்ற இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வந்து விடுவார், ஈமான் என்ற வெளிச்சத்திற்கு வந்து விடுவார். ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். சரி, ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், நூறானியத்தான தன்மை இருக்கின்றது, ஆனாலும் அந்த நூர் மங்கி போய் கிடக்கின்றது, ஜஹாலத் இருக்கின்றது அவரிடத்தில், அறியாமை. இல்ம் என்பது கிடையாது, ஜஹல் என்பது இருக்கின்றது, அறியாமை என்பது இருக்கின்றது. அறியாமை குடிகொண்டிருக்கக்கூடிய மனம் உடைய ஒரு மனிதர் இந்த குர்ஆனை ஆய்ந்து பார்த்தால் அந்த அறியாமை என்ற அந்த லேசான இருள், மந்தகாசம் என்பதாக சொல்லுவார்கள், அது மாதிரி மந்தகாசமாக இருக்கக்கூடிய அந்த இருள் நீங்கி இல்ம் என்ற ஒளிமயமான தன்மை உடையவராக ஆகிவிட முடியும் என்பதையும் ஷிஃபா லிமா ஃபிஸ் சுதூர் என்பதிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஒருவருக்கு கெட்ட குணம் இருக்கின்றது, தீய குணம் இருக்கின்றது, குர்ஆனுடைய கருத்துக்களை, குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஆய்ந்து பார்த்து அது என்ன சொல்லுகின்றது என்ற அந்த வழியை கடைபிடித்தால் அந்த கெட்ட குணம் எல்லாம் போய் நல்ல குணமாக அது மாறிவிடும், நல்ல குணம் என்ற ஒளி அங்கே வந்துவிடும். இப்படி எல்லாவற்றையும் சொல்லலாம், வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம், ஏராளமான விஷயங்கள். மனம் சம்பந்தப்பட்ட, கல்பு சம்பந்தப்பட்ட எத்தனை தீமைகள் இருக்கின்றனவோ அத்தனைக்கும் மருந்து குர்ஆன். ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கும் மருந்து என்பதாக குறிப்பிடுகின்றார். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நெஞ்சுக்குள்ளே உள்ள நோய்க்கு மருந்து என்று குர்ஆனை சொன்னால், நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் என்பது ரொம்ப பலம் வாய்ந்தது, ரொம்ப உறுதியானது, அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த நோய்க்கே குர்ஆன் மருந்து என்று சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு மருந்தாக இல்லாமல் இருக்க முடியுமா? உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் அது மருந்துதான் என்பதாக சொல்லுகின்றார். உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு மருந்தாக இருப்பதை போன்றே உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் அது மருந்துதான். ஆனால் அசல் நோக்கம் என்னவென்று சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட நோய் சுகமாவதற்காக வேண்டி அருளப்பட்டது அல்ல என்பதை மட்டும் விளங்க வேண்டும். ஏன்னு கேட்டா பல மனிதர்கள் எப்படி நினைச்சுக்கிறாங்க, குர்ஆன் அப்படின்னு சொன்னா ஓதி பார்க்கறதுக்கு உள்ளது அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஓதி பார்க்கறதுக்கு இருக்குது, ஷிஃபாவாகும். நிறைய செய்திகள் பின்னால சொல்றோம், எத்தனை ஏராளமான சங்கதிகள், ஏராளமான தொகுப்புகள் எழுதப்பட்டு இருக்கின்றன. குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாக என்னென்ன நோய்கள் சுகமாகும், நோய் என்ன, எந்த நோய் சுகமாவதற்கு எந்த ஆயத்து ஓதப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் நிறைய சட்டங்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள், எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனா அசல்ல நோக்கம் என்னன்னு கேட்டா அம்ரால கல்பு, மனம் சார்ந்த நோய்களை நீக்குவதற்காக தான் அசல்ல இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஆனா அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு
சும்மா இருந்துட்டார்னா அதுவும் தப்பு. அல்லது உடல் சார்ந்த நோய்களுக்கு மட்டும்தான் மருந்து என்று சொல்லிவிட்டு மனம் சார்ந்த நோய்களை கவனிக்காமலே விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய தப்பு. இந்த உலகத்தோடு நின்றுவிடும், ஆகிரத்தில் தண்டனைக்குரியவராக ஆகிவிடுவார் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைக்கும் பிஷ்ஷிஃபாயின், இரண்டு சுகம் தரும் இரண்டு பொருள்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல் அசல் வல் குர்ஆன், தேனும் குர்ஆனும் என்பதாக சொன்னார்கள். தேன் ஒன்று, குர்ஆன் ஒன்று. இப்ப இங்க வெளிப்படையாக பொதுவாக நோய் ஏற்பட்டால் மருந்து சாப்பிட வேண்டும், மருந்தை பயன்படுத்த வேண்டும். அந்த மருந்து என்பது பல்வேறு வகையான பொருள்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. அதிலே தேன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு அற்புதமான நோய் நிவாரணி. அது எல்லா வகையான நோய்க்கும் மருந்து அதிலே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தேனை உற்பத்தி செய்து தரும் தேனீயை பற்றிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து அந்த தேனீக்கு அல்லாஹ் தஆலா செய்தி சொன்னதாக சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅஹைனா இலன் நஹல், தேனீக்கு நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அறிவித்தோம் என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹை வந்துச்சு, அறிவிச்சோம் அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா வஅஹைனா இலன் நஹல், தேனீக்கு அறிவித்தோம் அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தேடிட்டு ஓதி காட்டினாங்கன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் அல்ல. வஅஹைனா என்று சொன்னா அல்ஹம்னா, உணர்வை ஏற்படுத்தினோம். தேனீங்கிறது ஒரு பூச்சி, ஒரு உயிருள்ள ஒரு பிராணி. அது அந்த உயிருள்ள பிராணிக்கும் அல்லாஹ் தஆலாவை பற்றி தெரியும், அதற்கும் சிந்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றது. அதனுடைய அளவுக்கு அந்த சிந்தனா சக்தியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவிப்பின் மூலமாக அதை தெளிவுபடுத்தினான். அந்த சக்தியை என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல பின்னால சூரத்துன் நஹல் அடுத்ததுதான் பின்னால வருது. அதுல சொல்லும் போது, நீ போய் எங்கெங்க மலர்கள் இருக்கின்றனவோ அந்த மலர்களில் எல்லாம் போய் மருந்தை கொண்டு வந்து, தேனை கொண்டு வந்து சேர்த்து வைத்து மனிதர்களுக்கு நீ சுகம் வழங்கக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி செய்து தருவாயாக என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு உள் உணர்வை ஏற்படுத்தினான். அந்த உள்ளுணர்வின் காரணமாக அது தேனை தேடி போய் கொண்டிருக்கின்றது. தேன் எடுக்க பூக்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னா தானா போகல. ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிய கட்டளையின் காரணமாக கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை தேனீகள் வருகின்றனோ அதெல்லாம். கூட்டு வாழ்க்கைக்கு சிறந்த உதாரணம் தேனீயுடைய வாழ்க்கை இல்லையா? 3 வகையான தேனீக்கள் ஒரு கூட்டிலே இருக்கும். ராணி என்று ஒரு தேனீ இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா பின்னால சொல்லுவோம். சரி, இப்ப எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா, அது தேனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற காரணத்தினால். தேன் ஒரு மருந்து, எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாஉன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். அதுல குணம் இருக்கின்றது, நிவாரணி இருக்கின்றது என்பதா. அதே போன்று குர்ஆன் அதுவும் ஒரு நிவாரணி. தேன் உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு நிவாரணி என்று வைத்துக் கொண்டால், குர்ஆன் என்பது மனம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு நிவாரணி என்பது அதனுடைய கருத்தாகும். இன்னொரு ஹதீஸிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே ഖൈറു தவாஇல் குர்ஆன், மருந்துகளிலே சிறந்தது குர்ஆன் என்பதாக சொல்லுகின்றார்கள். எந்த நோயா இருந்தாலும் சரி உடனே நல்லா போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார், தொண்டை வலிக்குது அப்படின்னு சொன்னார். தொண்டை வலி ஏற்பட்டிருக்கு, வஜா ஹல்க் என்று சொன்னார். அலைக பி கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதை நீ பற்றி பிடிப்பாயாக என்று சொன்னார். எந்த சூரான்லாம் சொல்லல, எந்த ஆயத்துன்னு சொல்லல, பொதுவாக நீ குர்ஆனை ஓது அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுனாவே தொண்டை வலி போயிடும். தொண்டை வலி போறதுக்கு குர்ஆன் ஓதுனா போதும், சரியாக ஓதுனா போதும், பக்தியோட ஓதணும். அதை அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்ற நினைப்பிலே ஓத வேண்டும். ஏன்னா குர்ஆன் இருக்கின்றதே அது தொண்டை வலிக்கு மருத்துவர்கிட்ட போனா, டாக்டர்கிட்ட போனா ஒரு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்தை சாப்பிடும்போது தொண்டையில் ஏற்பட்ட அந்த அலர்ஜி, புண்ணு அல்லது வேறு என்ன அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கா அதெல்லாம் சுகமாக இந்த மருந்தின் மூலமாக. இந்த மருந்தை விட குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்கின்றன அதிகமாக அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காரணங்களை நீக்கிவிடக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கலாம் குர்ஆன் என்று அர்த்தம். இது இன்னொருத்தர் வந்தார், எனக்கு ரொம்ப நெஞ்சு பாரமா இருக்குது, மனம் பாரமாக இருக்குது, ஒரு மன இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ராயில் குர்ஆன், குர்ஆனை நீ ஓது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சிலே உள்ள நோய்க்கு மருந்துன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்குன்னு சொல்ற, நெஞ்சில ஒரு மாதிரி இறுக்கம் இருக்குன்னு சொல்லி, அதுக்கு மருந்து இருக்கு, நீ அதை ஓதி அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக குர்ஆன் எல்லா நோய்களுக்குமே மருந்து, எல்லா நோயும். ஆனா ஓதக்கூடிய மனிதர்களை பொறுத்து, இதை நிறைய சொல்லியிருக்கிறோம், ஓதக்கூடிய மனிதர்களை பொறுத்து, அவருடைய பக்தியை பொறுத்து, அவருடைய தக்வாவை பொறுத்து அந்த நோய் சுகமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ ஃபாத்திஹத்தில் கிதாபி ஷிஃபாஉம் மின் குல்லி தா, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள்.
சூரத்துல் ஃபாத்தியாவில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. நானும் தான் ஓதி பார்க்குறேன், நீங்களும் தான் ஓதுறீங்க, நல்லா போகுதா? நல்லா ஆகிறதே இல்லையே. சில பேருக்கு நல்லா ஆயிடும், சில நேரங்களில் சில பேருக்கு நல்லா ஆகிடும். ஆனால் நல்லா ஆகிறதுல காரணம் என்னன்னு கேட்டால் ஓதக்கூடிய முறை சரியில்லை. முறை சரியில்லை அப்படிங்கிறத விட ஓதக்கூடிய மனிதனுடைய கல்பு சரியில்லை அப்படின்னு வருது. நம்முடைய மனங்கள் எல்லாம் இதயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா உலகத்தினுடைய ஆசா பாசங்கள்ல மூழ்கி போய் கிடக்குது, வெளியே வரவே முடியாது. அந்த மாதிரி அதன் காரணமாக அந்த ஓதக்கூடியதில் எந்த விதமான பலனும் ஏற்படுவதில்லை என்பதாக பொருளாகும். ஏன்னா முன்னாலே சொல்லியிருக்கேன், இப்போ ஜுமாவிலையும் சொன்னோம், 2-3 வாரத்துக்கு முன்னால, அதுக்கு முன்னாலே பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. சஹாபாக்களுடைய ஒரு குழு ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வந்த நேரத்தில் ஒரு மரத்தடியில் தங்கி இருந்தாங்க. கடுமையான பசி அவங்களுக்கு. அந்த யாராவது ஏதாவது வீடுகள் இருந்தா ஜனங்கள் இருந்தா ஏதாச்சும் கேட்டு வாங்கி சாப்பிடலாமே, ஏன்னா பசி கடுமையான பசி. அதனால பார்த்தாங்க, தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சு, சரி அந்த வீட்டிலையாவது போய் கேட்போம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த தளபதி போனார். போய் இந்த மாதிரி நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு கடுமையான பசி, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க விரட்டி விட்டாங்க, அதெல்லாம் சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது போய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவர் வந்துட்டார். வந்து அந்த இடத்துல தங்கி இருந்த இடத்துல அவங்க இருக்கும் பொழுது அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்தார், வேகமாக ஓடி வர்றார். கொஞ்ச நேரத்தில், நீங்க உங்களில் யாருக்காவது தேள் கடிக்கு மந்திரிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். தேள் கடி அல்லது பாம்பு கடி ஏதோ ஒரு விஷம் சேர்ந்து கடிச்சிடுச்சு. எங்களுடைய குடும்பத்துடைய தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷம் சேர்ந்து கடித்து விட்டது, தேளோ பாம்போ ஏதோ ஒன்று கடித்து விட்டது, உங்களுக்கு மந்திரிக்க தெரியுமா, அதுக்கு மருந்து இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப யார் முதல்ல போனாரோ அந்த தளபதி சஹாபி அவர்களே சொன்னாங்க, என்கிட்ட மருந்து இருக்குதானா கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. நான் சாப்பாடு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, மருந்து கேட்குறீங்களா அப்படின்னு. ஒன்று, நான் மருந்தை உபயோகப்படுத்தி மருந்து அதுக்கு செய்யறதா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆடுகள் தரணும். ஆடு கொஞ்சம் ஆடுகள் தந்தீங்கன்னு சொன்னா நான் வேணா மந்திரிக்கிறேன் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, தலைவர் அந்த கூட்டத்தினுடைய அந்த வீட்டுடைய அந்த ஜமாத்துடைய தலைவருக்கு தேல் கடிச்சு பிடிச்சு ரொம்ப கடுமையா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றது, சரி எப்படியாவது சமாளிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி ஆடுகள், நீங்க கேட்கிற ஆடுகளை தர்றோம் அப்படின்னா, கதீஃபத்தும் மினல் கனம் அப்படின்னு வருது ஹதீஸ்ல, ஆடுகளில் ஒரு தொகுதி ஒரு பகுதி எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சரி, அவர் போனாரு, சூரத்துல் ஃபாத்தியா ஊதுனவுடனே நல்லா போச்சு. எப்படி நல்லா போச்சு, அதுக்கு முன்னால அவருக்கு தேல் கடிச்சவராக இருந்தாரா, கடிக்கிறதுக்கு முன்னால அது மாதிரி ஆயிட்டாரு. சரி, பேசப்பட்டபடி அந்த ஆடுகளை கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்தாங்க இவங்க. அவர் வாங்கிட்டு வந்தார். 30 ஆடுகள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு அறிவிப்பின்படி 30 ஆடுகள். சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு 30 ஆடு கொடுத்தா அப்புறம் குர்ஆன் ஓதுனா அடுத்த நாடு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஓதி பார்த்துக்கன்னா காசு கூட 1.25 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரி, வந்தார். வந்த உடனே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. குர்ஆனை ஓதி கூலி வாங்கியிருக்கிறோம், குர்ஆனை ஓதி இப்படி கூலி வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. நாம் சாப்பிடவே கூடாது. இப்போ இந்த ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு மதீனாவுக்கு போயிடுவோம், பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம். மதீனாவுக்கு போன பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் சம்பாதிப்பதிலே குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி பார்த்து சம்பாதிப்பது மிகச்சிறந்த சம்பாத்தியம் என்பதாக சொல்லி, அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கொள்ளலாம், பயன்படுத்தலாம், உங்களுக்கு ஹலால் தான், எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போ அதனால எல்லா இடத்துலையும் குர்ஆன் ஓதி காசு வாங்கலான்னு அர்த்தம் அல்ல. அதுக்கு சில சட்டங்கள், நிபந்தனை, ஃபுகஹாக்கள் சில சட்டங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும். என்ன, அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது, அதை நிறைய சொல்லியும் இருக்கிறோம் முன்னால. சரி, இங்க சூரத்துல் ஃபாத்தியாவில் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு சொன்னது, தேள் கடிக்கும் மருந்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி சொன்னார், இன்னைக்கு எனக்கு தேள் கடிச்சு போடுச்சு அப்படின்னு சொன்னார். நீ காலையில எந்திரிச்ச உடனே இந்த நான் சொல்லி கொடுத்தேன் அந்த துஆவை நீங்க ஓதி இருக்க கூடாதா, ஓதி இருந்தா உனக்கு இன்னைக்கு அந்த கடிச்சிருக்காதே அப்படின்னு சொன்னாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ. எல்லாரும் ஓதணும், எல்லாம் மறந்துடுறோம், ஓதுறதே கிடையாது.
என்ன அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் என்ற இந்த துஆவை அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி பரிபூர்ணமா அல்லாஹ் தஆலாவுடைய திரு கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ் தஆலா படைத்த பொருள்களுடைய தீங்குகள் அனைத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த துஆவை ஒரு மனிதர் காலையில் எழுந்தவுடன் 3 தடவை ஓதிக்கொண்டால் அவனுக்கு அன்று மாலை பொழுது வரைக்கும் இரவு வரைக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அதே மாதிரி பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா என்ற இந்த துஆ இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளதல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆக்கள், ஹதீஸ்ல உள்ளது. இதெல்லாம் மிக அற்புதமான துஆக்கள். சரி, இதெல்லாம் மனிதனுடைய பாதுகாப்புக்கு, அதாவது விஷ ஜந்துக்கள், அவனுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, இடையூறு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் தீண்டாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குல்லி தா என்று சொன்ன ஃபீ ஃபாத்திஹத்தில் கிதாபி ஷிஃபா மின் குல்லி தா, ஒவ்வொரு எல்லா தீமை எல்லா நோய்களுக்கும் மருந்து அப்படின்னு சொன்னது. எல்லா நோய்னா தீன் சம்பந்தப்பட்டது, துனியா சம்பந்தப்பட்டது, ஹிஸ்ஸி மானவி, அதாவது புறம் வெளித்தோற்றமான அந்தரங்கமான எல்லா நோய்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டது. முதல்ல சொன்னபடி மனிதனுடைய குஃப்ரு, ஷிர்கு, அறியாமை, ஜஹாலத்து, அவனுடைய வேறு விதமான தீமைகள், மன தீமைகள், அஹ்லாக மதுமூமா, கெட்ட குணங்கள் ஆகிய எல்லா நோய்களுக்கும் மருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவிலே உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். ஆகவே ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்று சொல்லும் பொழுது அது உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மருந்தாக ஆவதிலே எந்த விதமான தடையும் கிடையாது என்பதாக. அதே மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த ஆயத்துகளை ஓதுவது என்பதாகவும் உலமாக்கள், ஞானவான்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா அனுபவத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விஷயம். அனுபவத்தின் காரணமாக ஒரு ஆயத்தை, இந்த ஆயத்தை ஓதுனா இந்த நோய் சுகமாகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டு கொண்டிருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இமாம் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் எழுதி வைத்திருக்க ஒரு கிதாபை தனியாக எழுதியிருக்கிறாங்க. இந்த பார்வை, மனிதனுடைய கண் பார்வை சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணில் கோளாறு வராம, கண்ணில் தீமைகள் ஏற்படாம, பார்வை மங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஃபகஷஃப்னா அன்க கிதாஅகல் பஸர் ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக ஃபபஸருக்கல் யௌம ஹதீத் என்று கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா அதிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளிலே திரையை நாம் விலக்கி விடுவோம், உம்முடைய பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய நிலை. ஆனால் கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இந்த ஆயத்தை ஓதினால் பலன் தரும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. கண் பார்வை நல்லதாக இருப்பதற்கு ஒரு துஆ, சுகமாக இருப்பதற்கு ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா சமீ யா பசீர், அதாவது அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவன், பசீர் பார்க்கக்கூடியவன். பசீர் என்று ஒரு வார்த்தை அவருடைய சிஃபாத்துகள்ல உள்ளது. அதுல அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா சமீ யா பசீர் என்ற இந்த 2 இஸ்முக்களையும், 2 பெயர்களையும் ஒரு மனிதன் மனப்பூர்வமாக ஓதிக்கொண்டே வருவாரேயானால் அந்த கண் சம்பந்தப்பட்ட நோயோ காது சம்பந்தப்பட்ட நோய்களோ அந்த மனிதனுக்கு ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று மனிதனுடைய கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இன்னொரு, அதாவது மனிதனுடைய கண்ணேறு சம்பந்தப்பட்டது, கண் திருஷ்டின்னு சொல்ற மாதிரிங்க, அது கண் சுகமா இருக்கிறதுக்கு கண் பற்றுது அப்படிங்கிறாங்களா, உன் கண்ணு பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண் திருஷ்டி, அதுக்கும் ஒரு மருந்து, ஒரு ஆயத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. யகாதுல்லதீன கஃபரு லயுஸ்ரிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமஉ ذிக்ர வயகூலூன இன்னஹு லமஜ்னூன் என்ற இந்த ஆயத், நூன் வல் கலமி என்று தொடங்கக்கூடிய 29வது ஜுஸ்ல உள்ள அந்த சூரா, அந்த அத்தியாயத்தில் கடைசியாக வரக்கூடிய இந்த ஆயத்து. யகாதுல்லதீன கஃபரு லயுஸ்ரிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமஉ ذிக்ர். இந்த குர்ஆன் என்ற இந்த உபதேசத்தை இந்த காஃபிர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பார்வைகளாலேயே உங்களை விழுங்கி விடுறத போல பார்க்கறாங்க. பார்க்கறதே ஆளை முழுகிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்றமா இல்லையா, அந்த மாதிரி பார்க்கறாங்க. வயகூலூன இன்னஹு லமஜ்னூன், அப்படி பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த ஆள் பெரிய மஜ்னூன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க காஃபிர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, நிகழ்ச்சி, அவர்களுடைய விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்து கண் திருஷ்டிக்கு சிறந்த மருந்தாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஷைத்தானை விரட்டுவதற்கு நிறைய ஆயத்துகள் இருக்குது.
பொதுவாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொன்னா போதும். அதுல ஷைத்தான் ஒரு மனிதன் மீது ஷைத்தான் வந்துருச்சு, அதாவது ஷைத்தான் பிடிச்சிக்கிச்சு, அவனுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்லாம் சொல்ற பாருங்க, அதுக்கு சிறந்த மருந்து ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். இது ஓதனா போதும், எந்த ஷைத்தானும் வராது. யார் ஓதனாலும் சரி. இதுல நிறைய பலன் இருக்குது, நம்ம நிறைய பார்க்கறோம். அது ஒருத்தருக்கு ஷைத்தான் வந்துருச்சு, அவருக்கு ஷைத்தான் கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவரை பிடிச்சி இழுத்துட்டு மோதினாட்டு அஜர்த்திட்டு வர வேண்டியதில்லை, நீங்களே ஓதலாம். அங்கிருந்து பிடிச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவருக்கு இன்னொரு ஷைத்தான் வந்துடுவாங்க கூட. அதனால நீங்க அங்கேயே வீட்டிலேயே வச்சு தெரிஞ்சா என்ன பண்ண அவங்களே ஓத வேண்டியது. அதே மாதிரி குல்லாவது பிரபில் ஃபலக் குல்லாவது பிரபின் நாஸ், 2 சூறாவுக்கும் சேர்த்து ஒரு பேர் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅவ்விதத்தைன், பாதுகாப்பு தரக்கூடிய 2 சூறாக்கள் அப்படின்னாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தாலீம்ல டெய்லி தினந்தோறும் வாசிக்கக்கூடிய தாலீம் நம்ம தினந்தோறும் சொல்றோம். அதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் பயத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு மருந்து இந்த 2 சூறாவை போன்று வேறு எதுவுமே கிடையாது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எந்த பயமாக இருந்தாலும் சரி, குல்லாது பிரபில் ஃபலக் குல்லாது பிரபின் நாஸ் 2 சூறாவையும் ஓதிக்கணும். 11 ஆயத்து, இதுல 5 ஆயத்து, அதுல 6 ஆயத்து ஓதிட்டா முடிஞ்சு போச்சு, பயம்லாம் போயிடும். அதே மாதிரி திருட்டில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், திருட வந்து திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமனர் ரசூலு அதுல இருந்து கடைசி வரைக்கும் ஓதணும். வரைக்கும் 2 ஆயத்துகள். இந்த 2 ஆயத்துகள் திருடனில் இருந்து திருட்டு பயத்தை மனிதனை விட்டு நீக்கக்கூடியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட ஏதாவது ஒரு ரவுடி, அவன்கிட்ட நமக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டு விடும், அநியாயக்காரனிடத்திலிருந்து அநியாயம் ஏற்பட்டு விடும், அவனிலிருந்து நமக்கு ஏதாச்சும் தீமைகள் விளைந்து விடும் என்று நினைத்தால் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம். ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா வஜஅல் லனா மின் லதுன்க வலிய்யம் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. கேட்டுங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சா ஓதுங்க, தெரியலன்னு சொன்னா அந்த ஆயத்தை வேணும்னு சொன்னா கேட்டு பாடமாக்கி அல்லது எழுதி வச்சு அதை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம். சரி. அதே மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னா, குழந்தையே இல்லாம இருக்கிறாரு ஒருத்தர், குழந்தை வேணும்னு சொன்னா அதுக்கும் துஆவை நபிமார்கள் ஓதுன துஆ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப ரப்பி லா தஸர்னி ஃபர்தம் வஅன்த கைருல் வாரிசீன், நீ சிறந்த வாரிசுகளில் உள்ளவன், வாரிசுகளிலே மிகச் சிறந்தவன் நீ, அதனால என்னை தனிமையாக விட்டு விடாது, தனித்த ஆளாக விடு, எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய துஆ. இதை செய்யலாம். ஆனா ஓத வேண்டியதான் நம்ம பொறுப்பே தவிர ஓதன பிறகு குழந்தை ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. ஓதிட்டே இருக்கிறாரு, குழந்தையே வரல, என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய நாட்டம், அவ்வளவுதான். அதை திருப்தி கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படி பொருந்தி கொண்டால்தான் அல்லாஹ் தஆலாவுடைய அவனிடத்திலிருந்து நன்மைகள் கிடைக்கும். வெறுப்பு அல்லது விரக்தி அப்படின்லாம் ஏற்பட்டு விடக்கூடாது. சில ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள், சூஃபியாக்கள் சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த மாதிரி அறவே குழந்தை இல்லாத ஒருவர் என்ன செய்ய, தம்பதிகள் கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், ஒரு முட்டையை அவிச்சு, கோழி முட்டை ஒன்றை அவிச்சு அதை 2ஆக நேராக வெட்டி 2 பாதியாக ஆக்கி ஒரு பாதியில இந்த ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா என்று எழுத வேண்டும். எப்படி எழுதுறது? முட்டையில, அவிச்ச முட்டையில எப்படி எழுதுறது? ஏதாச்சும் ஒரு குங்கும பூ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருள்ல எழுத வேண்டியதுதான். அதில் சும்மா சாதாரண ஒரு குச்சி எடுத்து, எழுத்து தெரியாவிட்டாலும் கூட எழுதலாம். தெரிகிற மாதிரி எழுதுறதா இருந்தா குங்கும பூ கரைச்சு அதுல ஒரு குச்சியில தொட்டு எழுதுவாங்க, பழக்கம் உண்டு. இந்த நெருப்பு குச்சி, தீக்குச்சி இருக்கு, அதுல தொட்டு எழுதக்கூடிய பழக்கம் இருக்கு. சரி, அப்படி எழுதுற வேண்டியது. இன்னொரு பாதி முட்டையில ரப்பி லா தஸர்னி ஃபர்தம் வஅன்த கைருல் வாரிசீன் என்று எழுத வேண்டும். இப்படி எழுதி இவர் பாதி முட்டை, அவங்க பாதி முட்டை, அம்மா பாதி ஐயா பாதி, 2 பேரும் சாப்பிட வேண்டியது. எவ்வளவு நாள்? 40 நாள் தொடர்ந்து சாப்பிடணுமா. 40 நாள் தொடர்ந்து அந்த முட்டையை அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டால், இந்த மாதிரி எழுதி சாப்பிட்டா அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் குழந்தை உண்டாகலாம். லாம் தான், உண்டாகும் அப்படிங்கிற கண்டிப்பெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான், ஓத வேண்டியது நமக்கு கடமை, அவ்வளவுதான். அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் மஹப்பத் இல்லாம இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் கீரிம்பா மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. மஹப்பத்து வர்றதுக்காண்டி ஒரு ஆயத்து இருக்குது, என்ன, அதை ஓதிக்கும். சரி, ஓதுன பிறகு மஹப்பத்து வரல, சொல்லி கொடுத்த அஜத்துல வந்து சண்டை போடக்கூடாது, தொட்ட வேண்டியதான், ஓதிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவு. யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அஸில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன் என்ற இந்த ஆயத், இதை ஓதிக்கொள்ளலாம்.
அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இதயம் எப்போ பார்த்தாலும் இந்த எனக்கு நெஞ்சில் ஒரு மாதிரி துடிப்பு இருந்துகிட்டே இருக்குதுங்க, அதே பட்ட பட்ட படம்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிறார். நெஞ்சு துடிப்பு, இதய துடிப்பு. இதய துடிப்புனா ஹார்ட் அட்டாக் அல்ல, ஹார்ட் ப்ராப்ளம் அல்ல, இதயத்தில் ஒரு இந்த மாதிரி துடிப்பு இருக்குது அவருக்கு அப்படின்னு. இப்ப இதுக்கு வலி எருபித்தா அலா குலூபிக்கும் யுசப்பித்தல் அக்தாம் அப்படிங்கிற ஆயத்து. அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த ஆயத்து, இந்த ரெண்டு ஆயத்து இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தால் அந்த நெஞ்சு துடிப்பு என்பது இல்லாமல் ஆகிவிடும், போய்விடும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னார். இது எல்லாத்துக்கும் தேவை, ரொம்ப கவனமாக கேட்பாங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் என்று தொடங்கக்கூடிய ஆயத்து கடைசி வரைக்கும் அந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி சூனியம், ஒருத்தர் செஹர் செய்கிறார் அல்லது செஹருடைய பயம் இருக்கின்றது, யாராவது நமக்கு சூனியம் வைத்து விடுவார்கள், செஹர் வைத்து விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டால் அந்த பயம் நீங்கிவிடும், அந்த எதிரியிடத்திலிருந்து அந்த நிலையும் ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்து ஃபலம்மா அல்கு ஆல யா மூசா மா ஜிஇத்தும் பிஹி ஸஹர் இன்னல்லாஹ் ஸயுப்திலுஹு இன்னல்லாஹ் லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன் வ யுஹிக்குல்லாஹுல் ஹக்க பிகலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன் என்ற இந்த ஆயத். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் வந்து போட்டி போடக்கூடிய நேரத்தில் சொன்ன வாசகம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகின்றான். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஃபலம்மா அல்கு, அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய கயிறுகளை எல்லாம் மந்திரிச்சு போட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, அவங்க மா ஜீத்து யா மூசா மா ஜீத்தும் பிஹி ஸஹர் இன்னல்லாஹ் ஸயுப்திலுஹு, நீங்க எந்த செஹரை கொண்டு வந்திருக்கின்றீர்களோ, இங்கே எந்த சூனியத்தை கொண்டு வந்திருக்கோ அல்லாஹ் தஆலா அதை பாத்திலாக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆயத். இது சிஹரை பயப்படக்கூடியவர்களுக்கு ஓதிக்கொள்ளலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி இல்மு, மார்க்கத்தினுடைய அறிவு அதிகமாக வேண்டும், இல்மு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தேவைப்படக்கூடியவர்கள் ரப்பி ஜித்னி இல்மா, இது பெரும்பாலும் ஓதுவாங்க. நம்ம ஸ்கூல்கள் எல்லாம் ஓதுறாங்க, நிறைய பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே அந்த துவா ஓதிட்டு அவங்க கிளாஸ்களுக்கு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உடமையில இருக்குது பார்க்கிறோம். ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயா, கல்வியை அதிகப்படுத்துவாயா, அறிவை அதிகப்படுத்துவாயா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் அல்லது அவங்களுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும். யாருக்கு தான் பிரியம் இல்லாமல் இருக்கும், அது ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும், ஷஃபாஅத் வேணுங்கிறது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி. என்ன செய்யணும்னு கேட்டா லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு அலைஹி தவக்கல்து வ ரப்புல் அர்ஷில் அஸீம். சூரத்து தௌபாவுடைய கடைசியில் வரக்கூடிய ஆயத். இதை எல்லா நேரங்களிலும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன சொல்ல போனா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஹஜ்ரத் ஷேக் ஷிப்லி அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார் இருந்தார். மிகப்பெரிய ஞானம் பெற்ற, விலாயத்தை பெற்றவர். அவரை பற்றி இன்னொரு உஸ்தாத், ஒரு பெரிய ஆலிம் அந்த ஊர்ல இருந்தார், பக்தாதுல. அந்த உஸ்தாத் என்ன பண்ணாரு, இந்த ஷிப்லியை பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்பார். ஏதாச்சும் ஒன்று, என்ன அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு, வந்து ஷரியத் படி நடக்கிறதே இல்லை அவர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டால் சில ஞானவான்கள் சூஃபியாக்கள் ஷரியத்துடைய சில காரியங்களை வெளிப்படையா பார்த்தா மாற்றமா தெரியும் பார்க்கக்கூடியவங்களுக்கு. அதனால அந்த மாதிரி அவர் ஷரியத் படி நடக்கக்கூடிய பெரும் ஆலிம் அவர் ஒரு மதரசாவில் முதர்ரிஸா இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த மதரசாவுடைய பொறுப்பாளர் அவர். இவர் ஷிப்லியை பார்த்து இந்த மாதிரி இவர் என்ன அப்படி இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கார், மஜ்னூன் மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய அந்த மதரசாவுக்கு வந்தார். வந்த உடனே அவர் எந்திரிச்சு நின்றார். எந்திரிச்சு வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு அவருக்கு மரியாதை செய்து அப்புறம் அதுக்கு பின்னால் அவர் அனுப்பிட்டார். உட்கார்ந்திருந்த மாணவர்கள் கேட்டாங்களாம் உஸ்தாதிட்ட, ஷிப்லியை பத்தி நீங்க குறையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்ப அவர் வந்தவொடனே எந்திரிச்சு நின்று முசாபாலாம் செஞ்சு உட்கார வச்சு ரொம்ப மரியாதை செய்யறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க, மாணவர்கள் கேட்டாங்க. அப்ப அந்த உஸ்தாத் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை செய்கின்ற ஒரு மனிதருக்கு நான் எப்படி மரியாதை செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். சொன்னார், ரசூலுல்லாஹ் மரியாதை செய்யக்கூடிய ஒருவருக்கு
நான் எப்படி கண்ணியம் கொடுக்காமல் இருக்க முடியும்? அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க மாணவர்கள். அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த இரவு கனவு கண்டேன். அந்த கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். இந்த ஷிபிலியும் அந்த இடத்திற்கு வந்தார். வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்டேன் ஆச்சரியப்பட்டு, இவரை பத்தி பைத்தியக்காரன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வே எந்திரிச்சு மரியாதை செய்யறாங்க. சரி கேட்ட வேண்டியதா, யார் ரசூலல்லாஹ், ஷிபிலிக்கு தாங்க ஏன் இவ்வளவு பெரிய மரியாதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச பின்னாலும் இந்த லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று என்னை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வர்றாரு. 70 வருஷம் இருக்குது, 40 வருஷம் இருக்குது, தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு நான் எப்படி மரியாதை செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அந்த கனவை கண்டதின் காரணமாக நபி அவர்கள் மரியாதை செய்யக்கூடிய ஒருவருக்கு நான் மரியாதை செய்யாமல் இருக்கலாமா என்று மரியாதை செய்தேன் என்பதாக விளக்கம் சொன்னார். இப்ப லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத்து இருக்கின்றதே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி சொல்லுகிறான். சூரத் தௌபாவில் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னால ஒரு 10-15 வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், விளக்கங்கள்லாம் சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத்து அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத், அவருடைய மஹப்பத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதை அவங்கள பார்க்கணும்னு சொன்னா இதை ஓதணும். ஆனா எல்லாத்துக்கும் காரணம், அடிப்படை காரணம் ஒன்று இருக்கு. ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், கல்பு சரியா இருக்கு. என்கிட்ட எவ்வளவு தக்வா இருக்குதோ அவ்வளவுதான் பலன் தரும். அது தக்வா கம்மியா போச்சு அது பயன்படாது. ஏதோ கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளவு. சரி, இப்ப இங்க தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய சில ஆயத்துகள் அதை இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா, ஜுரம் ஏற்பட்டு போச்சு, ஃபீவர், அதுக்கு ஒரு மருந்து. குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இந்த ஆயத்தை ஓதணும். யா நாரு கூனி பர்தம் வ ஸலாம், இது எதுக்கு வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடும்போது, அந்த நம்ரூத் என்பவன் நெருப்புல தூக்கி போடும்போது நெருப்பை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா, நெருப்பே நீ குளிர்ந்த பூங்காவாக ஆயிடு அப்படின்னு சொன்னான். அந்த ஆயத்து காய்ச்சலுக்கு பயன்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறாங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா அந்த துஆ ஓதணும் அப்படின்னு சொல்லி. பிஸ்மில்லாஹில் கபீர் அஊது பில்லாஹில் அதீம் மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார் அப்படின்னு சொல்ல. காய்ச்சல் என்பது, ஜுரம் என்பது நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து ஒரு துண்டு என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அது சூடா இருக்குது, அது சூடா இருக்குது, அந்த கருத்துல அது. அதனால காய்ச்சல் வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நெருப்பை அணைப்பதாக இருந்தால் தண்ணீரை கொண்டு அணைக்க வேண்டும். தண்ணீரை கொண்டு அணைப்பது வழக்கம், அதான் நியதி. அதே போல காய்ச்சல் வந்தாலும் தண்ணீரை கொண்டு நீங்கள் அணையுங்கள். அதாவது ஓடுகின்ற ஆற்றிலே, ஓடுகின்ற தண்ணீர், நல்லா ஓடுகின்ற ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே எதிரே வரக்கூடிய, அதாவது தண்ணீர் ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீரை எதிர்நோக்கி நின்று, ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீரை எதிர்நோக்கி, இந்த பக்கம் திரும்பிட்டு கூடாது, தண்ணி வர்ற பக்கம் நிக்கணும். நின்று நன்றாக அந்த ஆற்றிலே மூழ்கி குளிக்க வேண்டும். 3 தினங்கள் இப்படி நல்ல காய்ச்சல் உள்ளவர் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா 3 தினங்கள்ல சுகமாகி போயிடும். 3 தினங்கள்ல சுகமாகவில்லை என்று சொன்னால் 5 நாள்கள், 5 நாள்ல சுகமாக சொன்னா 7 நாள்கள், 7 நாள் என்ன 9 நாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சுகமாக்கிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க இல்லையா, முன்னாலே சொல்லி இருக்கிறோம். அது சரி. இப்ப காய்ச்சல் ரொம்ப வந்தா தண்ணியில போய் விழுந்தாலும் ஜன்னி வந்துடும், மௌத்தா போயிடும். அப்புறம் உங்க பேச்சை கேட்டு தண்ணியில போய் விழுந்து அந்த ஆள் மௌத்தாவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. காய்ச்சல்னா எந்த காய்ச்சல்? காய்ச்சல்ல பல வகை இருக்குது. அது அரபியில சொல்லுவாங்க தஷ்கீசுல் அம்ரால் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டயாக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது. அந்த என்ன காரணத்தால் அந்த நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா? டாக்டருக்கு வேலை அதுதானே, அதுதான் டாக்டரே படிச்சிருக்காரு. சும்மா போன உடனே தலை வலிக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து சாரிடோன் எழுதி கொடுத்துட்டாருன்னா சரியா போச்சா? அவர் டாக்டரா? அது நானும் தான் வாங்கிக்குவேன் கடையில் போய் சாரிடோனு, அந்த இது எதை வந்து பாராசெட்டமால் அப்படின்னு சொல்லிருக்கு, அந்த வலி நிறுத்துறது, அதை வாங்கி போட்டுக்கிட்டா நின்று போயிடும், அவ்வளோதான். டாக்டருடைய வேலை என்னன்னு கேட்டா, அவர் தொட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பார்த்து கையை பிடிச்சி நாக்க நீட்டு கண்ணை காட்டு அப்படின்லாம் சொல்லி அவர் ஆராய்ச்சி செய்யணும். இந்த காய்ச்சல் எதனால வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. இங்க சொல்லப்பட்ட காய்ச்சல் தண்ணீர நின்றா போயிடும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காய்ச்சல் சூட்டுனால வந்திருந்தா தான், கடுமையான சூட்டின் காரணமாக அந்த காய்ச்சல் வந்திருந்தா அந்த சூட்டை தணிப்பதற்கு, அந்த காய்ச்சலை போக்குவதற்கு தண்ணீர் தான் சிறந்த மருந்து, தண்ணியில போய் நின்று குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. பித்தத்தினால காய்ச்சல் வந்துச்சுங்க. பித்தம் அப்படி ஒன்று இருக்குது இல்லையா, ரத்தத்தோட பித்தம் எல்லாம் இருக்குது.
அந்த பித்தத்தினால காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு இது பயன்படாது. அதுபோல வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் உடல்ல வேறு ஏதாவது ஒரு கோளாறினால் அந்த காய்ச்சல் ஜுரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் இது பயன்படாது. போயிட்டாருன்னா அங்க அவுட், அதோட முடிஞ்சிருவாரு. 3 நாளா இல்ல 1 நாள்லயே போயிடுவாரு. அதனால அது செய்யக்கூடாது, பார்த்து செய்யணும். ஏன்னு கேட்டா இந்த தேனை பத்தி சொன்ன பாருங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார். ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி அப்படின்னு சொன்னார். இது எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள்லயும் இருக்குது. கடுமையான வயிற்று வலின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை குடிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. இவர் போனாரு, தேனை குடிச்சார், நல்லாகல, வந்துட்டார். திரும்ப ஒரு நாள் வந்தார். வந்து, யா ரசூலல்லாஹ், தாங்க தேன் குடிக்க சொன்னீங்க, கொடுத்தேன், நல்லாகல அப்படின்னு சொன்னார். தேனை குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னா அப்புறம் அப்பீலே கிடையாது, இல்ல எதெல்லாம் பேச மாட்டாங்க, போயிட்டாங்க. போயிட்டு மறுநாளும் தேனை கொடுத்தாரு, நல்லாகல. அப்போ வயிற்று வலிக்குது கத்திட்டு இருக்காரு அவர். 3வது நாள் வந்தார். வந்து சொன்னாரு, இந்த மாதிரி தேன் 2 நாளா கொடுத்தேன், நல்லாகல. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷிஃபாஉன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது தேனிலே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உன்னுடைய சகோதரருடைய வயிறு பொய் சொல்லுகிறது. உன்னுடைய சகோதரருடைய வயிறு பொய் சொல்லுது, அல்லாஹ் உண்மை சொல்றான், போ அப்படின்ட்டாங்க. போய் கொடு அப்படின்னாங்க. 3வது நாள் போய் கொடுத்தாரு. மறுநாள் வந்தார். யார சொல்ல கொடுத்தேன், நல்லா போச்சு அப்படின்னாரு. இப்ப என்ன விளக்கம்? அருமையான விளக்கம் ஒன்றை இப்னுல் ஜௌசி, இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அருமையான எழுதியிருக்கிறாங்க. அது அருமையான விளக்கம். என்னன்னு கேட்டா, இப்ப டாக்டர்கிட்ட போனா ஜுரம் அல்லது காய்ச்சல் வேற ஏதாச்சும் ஒரு நோய் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த மருந்தை காலையில 1, ராத்திரிக்கு 1, இந்த மருந்தை காலையில 1, மத்தியானம் 1, ராத்திரிக்கு 1, 3 விதமான மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. 3 விதம். அவருக்கு சேல்ஸ் ஆகணும் அது ஒண்ணு, இவருக்கு குணமாகணும் அது ஒண்ணு, 2 இருக்கு. வந்து எழுதி கொடுப்பாரு. வாங்கிட்டு வந்து கரெக்டா அந்த 3 நாளுக்கு, இது 3 நாளைக்கு சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவார். 3 நாளைக்கு சாப்பிட்டா தான் சரியா போகும். இவர் 1 நாள் சாப்பிட்டாருன்னு வச்சுங்க, 1 நாள் சாப்பிட்டாச்சு நல்லா போகல அப்படின்னு சொன்னா இப்ப யார் குற்றம்? அது நோயாளி குற்றமா டாக்டர் குற்றமா? நோயாளியுடைய குற்றம் தான். டாக்டர் சொன்னாரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் 1 நாள் சாப்பிட்டுட்டு அல்லது 2 நாள் சாப்பிட்டு சுகமாகல அப்படின்னு சொன்னா அது சரியா வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, டாக்டர் மொத்தத்துல 9 மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. 3 நாளைக்கு 9 மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. 9 மாத்திரை சாப்பிட்டா நல்லா போயிரும் சொன்னார். இவர் வந்தார், 9 மாத்திரை ஒன்னா போட்டு தண்ணி ஊத்தினார். என்ன ஆகும்? நல்லா போயிருவார். இவர் ஜுரம் நல்லாகாது, நோய் நல்லாகாது, இவர் நல்லா போயிடுவார். அது மாதிரி தான் இங்க இப்னு கையம் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல 3 நாள் சாப்பிடு 2 நாள் சாப்பிடு கொடுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாரு? தேன் ஓரளவு கொடுத்தாரு. எவ்வளவு கொடுக்குறோமோ அவருக்கு எவ்வளவு மனசுல வந்துச்சோ அந்த அளவு கொடுத்தாரு. அந்த அளவு போய் வயிற்றுக்குள்ள சேர்ந்தவனா அந்த நோய் சுகமாகல. 2வது நாள் ஒரு பகுதி போய் சேர்ந்துச்சு, 3வது நாள் ஒரு பகுதி போய் சேர்ந்துச்சு. இப்ப டாக்டர், மிகப்பெரிய டாக்டராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவு 3வது நாள் சரியா வந்துருச்சு. அதனால நல்லா போச்சு. 9 மாத்திரை சாப்பிட்டா நல்லா போயிடும், 3 நாள்ல 9 மாத்திரை சாப்பிட்டா நல்லா போயிடும். அதே மாதிரி 3 நாள்ல இவ்வளவு சாப்பிட்டா நல்லா போயிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு. அதைத்தான் 3 நாள் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின்படி, அவனுடைய தக்தீரின்படி 3 நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்றது 3 நாள். விருந்தும் மருந்தும் 3 தினங்கள் 3 நாள்கள் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததான். அது கூட 3 நாள் விருந்து வந்தாலும் 3 நாளைக்கு தான். 3 நாளைக்கு மேல இருந்தா அதுக்கு பேர் சதகா. விருந்து அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க, லியாஃபத். விருந்து அப்படிங்கிறதுக்கு தனி மதிப்பு உண்டு, தனி நன்மைகள் உண்டு. சதகாவுக்கு அவ்வளவு பெரிய நன்மை இல்லை. 3 நாள் வரைக்கும் தான் விருந்து, அதாவது ஜியாஃபத். 3 நாளைக்கு மேல அவரே இருந்தாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சதகா. இவர் தர்மமாக கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுல அதே மாதிரி மருந்தும் அப்படித்தான் 3 நாளைக்கு தான். இந்த ஹதீஸின் மூலமாக மருந்து 3 நாள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுகின்றது. சரி, அதே மாதிரி ஷைத்தான் கோளாறு, அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லலாம். இன்னொரு ஆயத் அல்லாஹ் தஆலா சொல்ற, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் ரப்பி அன் யஹ்துரூன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்று இந்த ஆயத். இதுவும் பல பேர் ஓதி வரலாம். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ஷைத்தானுடைய அந்த தீண்டுதல்கள், தொடுதல்கள், அவருடைய வஸ்வாசல், ஊசாட்டங்கள் ஆகியவற்றை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ரப்பே. என்னுடைய ரப்பே, அந்த ஷைத்தான் எனக்குள்ளே வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த ஆயத், இதை ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜின்னுடைய, ஷைத்தான் ஜின்னு 2 ஒண்ணுதான் இருந்தால், ஜின்னுடைய தீண்டுதல், ஜின்னுடைய
ஒரு தாக்கம் இருக்கின்றது என்று இருந்தால் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம். அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன் என்ற இந்த ஆயத். அதே மாதிரி ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம் வமன் யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு பிஹி ஃபஇன்னமா ஹிஸாபுஹு இன்த ரப்பிஹி. இப்படி 3 ஆயத்தை சொல்றாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டா ஜின்னுடைய அந்த வஸ்வாஸ், ஜின்னுடைய தாக்கம் இவரை விட்டு போய்விடும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இதே போன்ற நிறைய ஆயத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. என்ன, ஒருத்தர் கடன் இருந்துச்சு, கடன் அதிகமா இருந்துச்சு, கடன் நீங்குவதற்காக கடனை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்து குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி, முன்னால் அந்த ஆயத்து வரும்போது விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அது இந்த ஆயத். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய்ய வ தர்ஸுகு மன் தஷா பிகைரி ஹிசாப். இந்த ஆயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. கடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதி வர வேண்டும் என்பதால் அல்லாஹ் தஆலாவுடைய கருணையினால் கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து விடுவான். அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ பிஃபضலிக அம்மன் சிவாக் என்ற இந்த ஆயத், இந்த துஆ. அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் ஆஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். 4 சென்டென்ஸ், 8 வார்த்தை, 8 விஷயங்கள். 4 சென்டென்ஸ்ல 8 விஷயங்களை கொண்ட ஒரு துஆ, அற்புதமான துஆ. என்ன சொல்றான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலை துக்கம் ஆகியவற்றை விட்டும், கவலை துக்கம் 2 விஷயம், இதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், இயலாமை சோம்பல் 2ஐ விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி மினல் ஜுப்னி வல் புஹல், அதாவது கோழைத்தனம் கஞ்சத்தனம், இந்த 2ஐ விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், கடன் மிகைப்பதை விட்டும், மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும், என்னை அடக்கி ஆளக்கூடிய நிலை மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடாது, என்னை அடக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. கஹ்ரிர் ரிஜால், மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 8 விஷயங்கள், ரொம்ப அற்புதமான, வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அதே நேரத்தில் கடைசியில மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுடைய விஷயத்தை அஊது பிக மின் கலபத்தி தைன், கடனுடைய மிகைப்பை விட்டும் என்று சொல்றாங்க. அதனால இந்த துஆ ஓதும் போது முன்னால இருந்து எல்லாம் சேர்த்து தான் ஓதணுமே தவிர அதை மட்டும் தனியா ஓதக்கூடாது. ஒரு துஆ சொல்லி தந்தாங்கன்னா துஆ பூராத்தையும் ஓதணும். தனக்கு தேவைப்பட்ட மட்டும் ஓதிக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதுவும் சொல்லப்படுகின்றது. அது சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார். காயம் ஏற்பட்டுச்சு, ஒரு காயம் கொப்பளம் ஆயிடுச்சு, புண்ணாயிடுச்சு, மருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்லினா பிரீகத்தி பாதினா யுஷ்ஃபா ஸகீமுனா பிஇذن ரப்பினா. கொஞ்சம் என்ன பண்ணணும்னு கேட்டா, மனிதனுடைய உடல் மண்ணினால் படைக்கப்பட்டது இல்லையா, மண்ணிலேயே நிறைய நோய் நிவாரணிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதனால கொஞ்சம் மண்ணை கையில் எடுக்க வேண்டியது, எச்சியை தொட்டு, தன்னுடைய எச்சிலை தொட்டு அந்த காயத்தின் மேல, கொப்பளமோ காயமோ ஏற்பட்டுச்சு அது மேல அந்த எச்சிலை தடவணும். தடவிட்டு அந்த மண்ணை அந்த காயத்தின் மேல, அந்த எச்சின் மேல அப்படி போடணும். எச்சில அந்த இதுல ஈரத்துல ஒட்டிக்கும், அந்த மண் ஒட்டிக்கும். உதறிட்டோம்னு சொன்னா கல்லுகள் எல்லாம் போயிடும், அந்த மண்ணு டஸ்ட் மட்டும் அங்க ஒட்டிக்கும், மண்ணுடைய தூசி மட்டும் ஒட்டிக்கும் இல்லையா. அப்படி எச்சில் தொட்டு வைக்கும் பொழுதும், வைக்கக்கூடிய அந்த நேரத்திலும், மண்ணை தூவக்கூடிய அந்த நேரத்திலும் இந்த துஆவை ஓத வேண்டும். எப்படி ஓதணும்? பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நான் இதை ஆரம்பிக்கின்றேன், செய்கின்றேன். துர்பத்து அர்லினா, நம்முடைய பூமியினுடைய மண், பிரீகத்தி பாதினா, நம்மில் சிலருடைய எச்சிலுடன் கலந்து, யுஷ்ஃபா ஸகீமுனா, நம்முடைய நோயாளி குணமாக்கப்படுகின்றார், பிஇذن ரப்பினா, நம்முடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு என்று சொல்லப்பட்ட இந்த துஆ இருக்கின்றது. காயங்களுக்கு, கொப்புளங்களுக்கு, பூக்களுக்கு இரத்தம் மருந்து. துருபத்தி அருளினா, நம்முடைய பூமி அப்படின்னு சொன்னதுல கருத்து வேறுபாடு இருக்கு. நம்முடைய பூமின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மதீனா இருந்து சொன்னாங்க. மதீனாவுடைய மண் அப்படின்னு அர்த்தம், அசல் அர்த்தம் அதான். உலகத்தில் உள்ள எல்லா மண்ணை விட, பூமியில் உள்ள மண்ணை விட மதீனாவுடைய மண் மிகச் சிறந்தது. மதீனாவுடைய மண் நோய்களுக்கு நிவாரணம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நிறைய சம்பவம், ஒரு இடத்துக்கு போனாங்க, பனுல் ஹாரிஸ் கூட்டம் இருந்தாங்க. அந்த இடத்துக்கு ஒரு விதமான நோய் எல்லாருக்கும் தாக்கி இருந்துச்சு. அந்த நோய் என்ன இப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி நோய் ஏற்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட தான் இடத்த குறிப்பிட்டு சொல்றாங்க,
இந்த இடம் இருக்கின்றதே அப்படின்னு சொன்னா, அந்த இடத்த நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நீங்க தண்ணீர்ல கலந்து குடிங்க, நல்லா போயிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க, அந்த இடத்துடைய மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க, கலந்தாங்க, தண்ணியில கலந்தாங்க, குடிச்சாங்க, எல்லாருக்கும் நோய் சுகமாயி போச்சு. இப்போ அந்த இடத்துல மண் எடுப்பாங்க, ஆனா வேற விடுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இருக்கின்றன, ஏராளமான. என்ன, அல்லாஹ்-தஆலாவுடைய ரஹமத்தை வேண்டிக் கொள்ளக்கூடிய, ஷைத்தானுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளக்கூடிய ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொல்லி தந்திருக்கிறாங்க. போற போக்குல ஓதிட்டு போயிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு இடம் உட்கார்ந்து அது கொஞ்சம் நேரம் அப்படின்லாம் தேவையில்லை. எந்த நேரமே தேவையில்லை. நேரம் இல்லாத நேரத்திலே ஓதிக்கொள்ளலாம். சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் நீங்கள் அல்லாஹ்-தஆலா ஃபஸ்லை கேளுங்கள். கழுதை கத்துவதை நீங்கள் செவியுற்றால் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டா, சேவல் மலக்கை, ஒரு மலக்கு, ஒரு வானவரை பார்த்த பின்னால் தான் அது கூவுகின்றது. கழுதை ஷைத்தானை பார்த்த பின்னால் தான் கத்துது. ஷைத்தானை பார்த்தா அது கத்துது. அதனால சேவல் கூவுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருந்தா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக என்று கேளுங்கள். ஷைத்தான் கழுதை கத்துவதை கேட்டால் ஷைத்தான் அந்த இடத்துல வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லுங்க என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார். இது மாதிரி நிறைய துஆக்கள் குர்ஆனிலே ஹதீஸ்களே இருக்கின்றன. ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்ற இந்த வாசகத்தின் மூலமாக ஷிஃபாஉல் லில் அப்தான், உடல்களுக்கும் மருந்தாகவே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு பெண் வந்தாங்க. வந்து எனக்கு இந்த தலை முடி சீவும் பொழுது, முன்னாலே சொல்லியிருக்கிறேன், தலை முடி சீவும் பொழுது இந்த வாங்கு எடுத்தா நேராவே வர்றதில்லை. வாங்கு வேற ஒரு கோடு எடுப்போம்லையே இல்ல பெண்களுக்கு, அதான் அழகா இருக்கு பாக்குறது. சும்மா சீவ விடுறதை விட வாங்கு எடுத்தா நல்லா இருக்கு. வாங்கு எடுத்தா நேராவே வர்றதில்லை, கோணலா போகுது. என்னுடைய முடி, அவன் முடியுடைய அமைப்பு அப்படி. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு தலை முடியினுடைய அமைப்பு ஒரு சைடு சாஞ்சிக்கிட்டு இருக்கு, சைடு அடிக்கும் ஒரு பக்கம். எப்படி வாங்க எடுத்தாலும் சரி அந்த பக்கம் தான் தள்ளிட்டு நிற்கிறது. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. எனக்கு வாங்க எடுத்தா சரியா வர்றதே இல்லை, ஏதாச்சும் ஒரு துவா சொல்லி வாங்க எடுத்தா அதுக்கு ஏதாச்சும் கிரீம் போட்டு தடவி நேரா படி வைக்க வேண்டியது தானே, துவா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப இதுக்கு முதல்ல தானவி ரஹ்மத்துல்லாஹி அஷ்ரஃபி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய ஷேக் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு தடவை பேசி கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, இந்த விஷயம் வந்துச்சு. அப்ப உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது மருந்து கேட்டு வந்தாங்க, குர்ஆனுடைய ஆயத்து கேட்டு வந்தாங்க, எதுக்கு இதை என்ன ஓதுறது, இதுக்காக வேண்டிய என்னன்னு கேட்டாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய மனசுல எந்த ஆயத்தை போடுகின்றானோ அந்த ஆயத்தை சொல்லிடுங்க, அவ்வளவு. இதுக்கு இந்த ஆயத்தெல்லாம் சொல்லி தேவையில்லை. ஏன்னு கேட்டா ரெண்டு பேரும் பெரிய ஞானவான்கள், அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பெற்றவர்கள், அல்லாஹுடைய இல்ஹாம் உடையவர்கள். அதனால அவங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்ன வருதோ அதை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. என்ன உங்க மனசுல வருதோ அதை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அது முடிஞ்ச தருணம் தான் இந்த நேரத்தில் அந்த பெண் வந்து கேட்டாங்க, நான் இந்த மாதிரி வாங்க எடுக்கும் போது சரியா வரல, என்ன ஓதலான்னு கேட்டாங்க. இவங்க உடனே மனசுல என்ன வந்துச்சுன்னு கேட்டா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓது அப்படின்னு சொன்னாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்னை நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக அப்படின்னு அர்த்தம். நேர வழி ஹிதாயத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி உள்ள சூரா ஆயத்து அது. சரி, அந்த பெண் அதே மாதிரி போனாங்க. ஏன்னா சொன்னவங்க மேல நம்பிக்கை, அதனால போனாங்க. அவங்க சீப் எடுத்தாங்க, சீவனாங்க, வாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வரல, நேரா வந்துருச்சு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் வாங்க எடுக்கிறதுக்கு வந்ததா ஆயத்து. அந்த ஆயத்து அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதணும் அப்படிங்கிறான், சொல்லப்பட்டு இருக்கின்றது ஓத சொல்லி. இங்கே அந்த ஆயத்து இதற்கு மருந்தாக ஆகும். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அதனால ஆயிரக்கணக்கா இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்காக வேண்டி, உதாரணத்துக்காக இந்த சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதனால எந்த ஆயத்தை நமக்கு மனசுல வருதோ அந்த ஆயத்தை ஓதி கொண்டா போதும். அதை வந்து யார்கிட்டையும் அஜித்து மார்ட்டையும் கேட்டு தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் இதை ஓதனா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல வந்துச்சுன்னா ஓத வேண்டியது. எந்த ஆயத்தை ஓதனாலும் மறந்து தான், எந்த ஆயத்தை ஓதனாலும் நல்லது. எல்லாம் அல்லாஹ்வுடைய கலாம் தான், கலாம் இல்லாத. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி, ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி தான், ரெண்டு வசனம் தான் ரெண்டு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுவார். அந்த ஒரு ஆயத்திலே சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அது சம்பந்தமாக உள்ள விளக்கங்களை பார்ப்போம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே. பொதுவாக உலக மக்கள் அனைவரையும் அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு உபதேசம் உங்களுக்கு வந்துவிட்டது. வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர்,
நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்தும் வந்துவிட்டது. அந்த உபதேசம், அந்த மருந்து என்பது வஹுதம் வ ரஹ்மத்துன், அது நேர்வழியாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது மூமின்களுக்கு. லில் மூமினின் குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, இந்த அருட்கொடை அல்லாஹுடைய உபதேசம், அவனுடைய நிவாரணி வந்தது. அதே போன்று அவனுடைய ஹிதாயத்தும் அவனுடைய ரஹமத்தும் மூமின்களுக்கு பிரத்தியேகமாக கொடுக்கப்பட்டிருப்பது அல்லாஹ் தஆலாவுடைய கருணையின் காரணமாக, அவனுடைய ரஹமத்தின் காரணமாக என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதன் மூலமாகத்தான் அந்த மக்கள் சந்தோஷமடைய வேண்டும், மகிழ்ச்சி அடையட்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உபதேசத்தின் மூலமாகத்தான் மக்கள் சந்தோஷமடைய வேண்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வெகுமதி நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய செல்வங்களை விட மிகச்சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதிலே குர்ஆனை பற்றியும், குர்ஆன் நிவாரணியாக அருளப்பட்டிருக்கின்றது என்பதையும், அந்த குர்ஆன் நேர்வழி உடையதாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது என்பதையும், இது அல்லாஹ்வின் அருளின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையும், மனிதன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன் கிடைத்திருப்பதை கொண்டுதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், வேறு பொருளை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதையும், மனிதர்கள் உலகப் பொருள்களை சேமித்து வைத்து தங்களுடைய பெருமையையும் மதிப்பையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதைவிட மிகச்சிறந்தது இந்த குர்ஆன் ஷரீப் தான் என்பதையும் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சுருக்கமாக சொல்லுகின்றான். ஆனால் இந்த ஆயத் மிக நீண்ட விளக்கத்திற்குரியது. ஏராளமான கருத்துகள் எழுதப்பட்டிருக்கின்றன. மக்காவாசிகளுக்கு சொல்லி வந்த அல்லாஹ் தஆலா காஃபிர்கள் தங்களுடைய குஃபுரை விட்டுவிட்டு, முஷ்ரிக்குகள் தங்களுடைய ஷிர்க்கை விட்டுவிட்டு ஈமானுக்கு வர வேண்டும் என்பதாக பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா பொதுவாக உலகம் அனைத்துக்கும் அருளாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்டது என்பதை இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார். மனிதர்களே, உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழகான உபதேசம் வந்துவிட்டது. மௌஇலா என்று சொன்னால் பல கருத்துக்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். ஹிய தஸ்கீரு பில் அவாகிபி, இது ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு எதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லி காட்டுவதற்கு பெயர் மௌஇலா. நம்ம சாதாரணமாக வாஸ் என்பதாக சொல்லுவோம். வாஸ் என்று சொன்னால் மௌஇலா என்பதனுடைய வேர் சொல்லிலிருந்து வந்ததுதான் வாஸ் என்பதும். இறுதி முடிவு மனிதனுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் இது, ஒரு உபதேசம் இது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிலே எச்சரிக்கைகளும் இருக்கும், ஆர்வமூட்டுதலும் இருக்கும். ஆர்வமூட்டி சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எச்சரிக்கை செய்து சில விஷயங்களை சொல்லுவான். அதாவது சொர்க்கத்தை பற்றி ஆசையூட்டுவது, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வது என்பதெல்லாம் அதிலே அடங்கி இருக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார். ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இது யாரிடத்திலிருந்து வந்தது? மிர் ரப்பிக்கு, உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் வாசகத்தின் மூலமாக இது மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்டதல்ல. அதாவது அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து அனுப்பிய தூதர்கள் மூலமாகவும் அது ஏற்படுத்தப்பட்டதல்ல. அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கும் சொல்லவில்லை. மாறாக மனிதனை படைத்த, மனிதர்களுக்கு ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது வந்தது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அப்படியானால் நிச்சயமாக இதை மக்கள் பின்பற்ற வேண்டும். இதை பின்பற்றினால்தான், இதன்படி நடந்தால்தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதையும் மிர் ரப்பிக்கும் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்வது வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு இது மருந்தாகும் என்பதாக குறிப்பிடுகின்றார். பொதுவாக உடல் சம்பந்தப்பட்ட நோய் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுவது நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து. நெஞ்சுகளிலே உள்ள நோய் என்ன அது? அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், நயவஞ்சகத்தனம், அதே போன்று தீய குணங்கள், குஃப்ரு, ஷிர்க், அறியாமை போன்ற ஏராளமான தீய குணங்கள், தீய நிலைகள், நோய்கள் மனிதனுக்குள்ளே இருக்கின்றன, மனிதனுடைய நெஞ்சங்களிலே மறைந்து இருக்கின்றன.
இப்படி யாருக்காவது சந்தேகம் என்ற நோய் இருக்குமேயானால், நிஃபாக் என்ற நோய் இருக்குமேயானால், அறியாமை என்ற நோய் இருந்தால், குஃப்ர் என்ற நோய் இருந்தால், ஷிர்க் என்ற நோய் இருந்தால், அதே மாதிரி தீய குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நோய்கள் மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தால் அதற்கு மருந்தை வெளியே மனிதன் தேட முடியாது. வேற எந்த மருந்தின் மூலமாக அதை சுகமாக்க முடியாது, குணப்படுத்த முடியாது. அதற்கு ஒரே மருந்து குர்ஆன் தான். அதை அல்லாஹ் தஆலா ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்பதாக குறிப்பிடுகின்றார். இது பற்றியுள்ள விளக்கங்கள் இதற்கு முந்தைய பயானிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்தினால் நெஞ்சத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக அது அமையும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களையும் தந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் குர்ஆனை வெறுமனே ஓதுவது, ஓதிக்கொண்டிருப்பது என்பதற்காக வேண்டி மட்டும் அல்லாஹ் தஆலா அருளவில்லை. பல நூற்றுக்கணக்கான விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அருளி இருக்கின்றான். அதிலே முதலாவதாக அதனை ஓத வேண்டும் என்பது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, தன்னுடைய ஆயத்துகளை அவர் அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார் என்று சொல்லுகின்றார். அரபி வாசகம் அரபியர்களுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனாலும் குர்ஆனை ஓதக்கூடிய முறை ஒன்று இருக்கின்றது, எப்படி ஓத வேண்டும் என்பதால். அந்த முறையை அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதனை கற்றுத்தர வேண்டும் என்பதை அதிலே குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இப்படி ஓத வேண்டும் என்பதாக சொல்லித் தந்தார்கள். இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதாக. சரி, அதை ஓத வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களாக கற்பனை செய்து சொல்லவில்லை, அப்படி சொல்லவும் முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கட்டளையிட்டான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் ஓதக்கூடிய முறை இருக்கின்றது, அது இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மஜ்லிஸிலே கேட்டவர்கள், ஒரு மஜ்லிஸிலே ஒரு விஷயத்தை ஓதக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்தால் அதை கேட்டவர்கள் செல்லுவார்கள், அதே மாதிரி ஓதிக்கொண்டிருப்பார்கள். இன்னொரு தடவை ஏதாவது ஒரு ஆயத்து வரும்பொழுது வேறு ஒரு மாதிரி ஓதி காட்டுவார்கள், அதனை அவர்கள் படித்துக் கொள்வார்கள், அவர்கள் போவார்கள், அவர்கள் அதே மாதிரி ஓதுவார்கள். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இது 7 வகையான ஓதக்கூடிய முறையிலே அருளப்பட்டிருக்கின்றது என்பதாக. சபா கிராத் என்பதாக நாம் இப்பொழுது சொல்லுவோம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆக்கி 10 வகையான கிராத்துகள் என்பதாகவும் குர்ஆக்கள் காரிகள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இந்த குர்ஆனை முதலாவதாக ஓதுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அரபியில் இந்த ஜேர் ஜபர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் படித்துக் கொள்வார்கள். அர்த்தத்தை வைத்து அது ஜேர் போட வேண்டுமா, ஜபர் போட வேண்டுமா, பேஷ் போட வேண்டுமா என்பதை பற்றி விளக்கங்களை தெரிந்து ஓதிக்கொள்வார்கள். ஆனால் பின்னால் இருக்க மற்ற இடங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்கள், அரபியர்கள் அல்லாதவர்கள் எப்படி ஓத வேண்டும் என்பதை தெரிய முடியாதவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஜேர் ஜபர் என்பது பின்னாலே உள்ளவர்கள் அதனை போட்டு நிரப்பமாக்கி வைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் எப்படி ஓத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே இப்போ உதாரணமாக குர்ஆனில் இப்போ நம்ம எப்படி ஓதுறோமோ இந்த முறைகளை சாதாரணமாக பொதுவாக எல்லா மனிதர்களும் ஓதுவது இந்த முறையிலே. ஆனால் குர்ஆனை நன்றாக அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், சட்டங்களை தெரிந்தவர்கள், கிராத்துடைய முறையை தெரிந்தவர்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி மாற்றி ஓதினால் அது செல்லுபடியாகும், மாற்றி ஓதலாம் என்பதற்கும் சட்டங்கள் இருக்கின்றன. அதற்குரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்பொழுது குர்ஆனிலே ஜேர் ஜபர் போடப்பட்டு அது முழுமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்பது பொதுவான விதியாகும். அதிலே யாராவது ஒருவர் இல்லை இப்படியும் ஓதலாம் அப்படியும் ஓதலாம் என்பதாக சொன்னால் தடுமாற்றங்கள் ஏற்பட்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதையெல்லாம் சரி செய்து பின்னால் வந்த இமாம்கள், காரிகள் அதை சரி செய்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படிக்கு ஓத வேண்டும். ஆக குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு சட்டத்திற்குரியது. அதையும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை உபதேசமாக அருளி இருக்கின்றோம் என்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகின்றான் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்று சொல்லும் பொழுது முன்னால் சொல்லப்பட்ட எல்லா விதமான நோய்களும், ஷிர்க்கிலிருந்து குஃப்ரிலிருந்து மற்ற மனம் சம்பந்தப்பட்ட எத்தனை நோய்கள் இருக்கின்றன அவை அனைத்துக்கும் மருந்தாக அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றார். ரசூலுல்லாஹி இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து, அந்த நோயை உலகத்தில் உள்ள எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாது. மனிதனுடைய நெஞ்சுக்குள்ளே குஃபுர் இருக்கின்றது, ஷிர்க் இருக்கின்றது, வஞ்சக எண்ணம் இருக்கின்றது, சந்தேக எண்ணம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீக்குவது என்று சொன்னால்
வெளிப்படையான மருந்துகளின் மூலமாக முடியாது. அப்ப நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்க்கே மருந்து என்பதாக சொல்லும் பொழுது மேலோட்டமாக இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கண்டிப்பாக அது மருந்தாகத்தான் அமைய வேண்டும், அமைந்திருக்கும் என்பதை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக இதனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சில ஆயத்துக்களை ஓதி இருக்கின்றார்கள், ஓதி காட்டி இருக்கின்றார்கள், ஊதி இருக்கின்றார்கள், தங்களுக்கே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நிறைய நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் போன்ற சில சூறாக்களை ஓதி தங்களுடைய 2 கைகளிலும் ஊதி அதை தங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் மேனி முழுவதும் தடவி கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் தடவுனாங்க? வெளித்தோற்றமாக இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் நோய்கள் இருந்தால் அது தீர வேண்டும், அதற்கு மருந்து இந்த குர்ஆன். குர்ஆனை எப்படி பயன்படுத்துவது, மருந்தாக பயன்படுத்துவது என்று சொன்னால் இப்படி பயன்படுத்த வேண்டும், ஊதிக்கொள்ள வேண்டும் என்பதால். இன்னும் சில நேரங்களிலே சில ஆயத்துக்களை ஓதுவார்கள், நெஞ்சிலே ஊதிக்கொள்ளுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மருந்தாக இருக்கின்றது என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரங்களாக அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் முன்னாலும் சொன்னோம், எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன ஆயத்துகள். ஏன்னா பின்னால் வந்த இமாம்கள் அனுபவபூர்வமாக எந்த ஆயத்து எந்த நோய்க்கு மருந்தாக அமையும் என்பதையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு சமயம் ஒரு மனிதர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். எனக்கு நெஞ்சிலே ஒரு விதமான பாரம் இருக்கின்றது, ஒரு விதமான திடுக்கம் இருக்கின்றது என்பதாக சொன்னார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை நீ ஓதிக்கொள்வாயாக, அது உனக்கு நெஞ்சுக்கு மருந்தாக அமையும் என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்பதாக குறிப்பிடுகின்றான். ஆகவே உன்னுடைய நெஞ்சிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்க்கு மருந்தாக அது அமையும் என்பதாக சொல்லி தந்தார்கள் என்றார். ஆகவே வெளித்தோற்றம் அந்தரங்கமாக எப்படி நோய்களை குணமாக்கின்றதோ அதே போன்று வெளித்தோற்றமாக உள்ள நோய்களையும் குணமாக்கக்கூடியதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை அருளி இருக்கின்றான் என்பதாக. இன்னொரு கருத்து, மௌஇலத்துன் லிமா ஃபிஸ் சுதூர், மௌஇலத்துன் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், இது ஒரு உபதேசமாகவும் அழகான உபதேசமாகவும் நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்தாகவும் இருக்கின்றது என்பதாக சொல்லும் பொழுது, சரி, ஒரு மனிதர் தன்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த ஈமானை சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஒளிமயமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நினைத்தால் அவருக்கும் மருந்தாக இது அமையும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். மௌஇலா பஜ்ஜாத்துக்கும் மௌஇலத்துன், உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்துவிட்டது என்பதாக சொல்லும் பொழுது மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஞானங்கள் அனைத்தும் அதற்குள்ளே இருக்கின்றன என்பதாக பொருளாகும். ஆக மனிதர்கள் எந்தெந்த ஞானங்களை எந்தெந்த அறிவுகளை தேட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லாம் குர்ஆனுக்குள்ளே அதனை தேடிக்கொள்ளலாம் என்பதாக சொல்லுகின்றார். அதே போல் நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்பதாக அடுத்த வாசகத்தை சொல்லும் பொழுது அது மனிதன் தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி, மனம் நூறானியத்தாக ஆவதற்காக வேண்டி, மனம் அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்புடையதாக இருப்பதற்காக வேண்டி, அந்த மனத்தின் மூலமாக ஞானங்களை பெறுவதற்காக வேண்டி உள்ள வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். அதாவது ஜாஅத்துக்கும் மௌஇலத்துன் என்ற வாசகம் ஷரியாத்து சம்பந்தப்பட்ட விளக்கம் என்று சொன்னால், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் என்பது தரீகத் சம்பந்தப்பட்ட விளக்கம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று அடுத்த வாசகம் ஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இந்த குர்ஆன் மூமின்களுக்கு ஹுதாவாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் வரஹ்மா, அது ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது. இந்த ஹுதன் ரஹ்மத்தன் என்ற இந்த 2 வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹகீகத் மாரிஃபத்தாக இரண்டையும் தெரியப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலாவுடைய நேர்வழி அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதனை போன்று மிகச் சிறப்பானவர் எவரும் இருக்க முடியாது, நல்வழி உடையவர் எவரும் இருக்க முடியாது, நேரான பாதையிலே செல்லக்கூடியவர் வேறு எவரும் இருக்க முடியாது. அந்த ஹிதாயத்தை முழுமையாக பெறக்கூடிய மனிதர்கள் மூமின்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த ஹிதாயத்தை எந்த அளவுக்கு இவர்கள் ஆழமாக அதை கண்டுகொள்ளுகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த தரீகத்து மேம்பட்டு அவர் ஹகீகத்துடைய நிலையை அடைந்து விடுவார் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். அதே போன்று அந்த ஹிதாயத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே, ஏன்னா ஹிதாயத்தின் முன்னால சூரத்துல் ஃபாத்திஹாவில் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது இங்கே இந்த தப்சீரில். அதாவது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொருவரும் ஓதுகின்றோம், எல்லாரும் ஓதணும். நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக, நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்பதாக கேட்கின்றோம்.
சரி, ஒருவர் நேரான வழியை பெற்றவராக இருக்கின்றார், அவர் அது ஓதணுமா? அவரும் அது ஓதியாக வேண்டும், யாரா இருந்தாலும் சரி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஹிதாயத்துல குறைவு ஏற்பட்டது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓத சொன்னா அல்லாஹ் தஆலா. எல்லாரும் ஓதணும், ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. தொழுகையில ஓதும்போது அவங்களும் ஓதுனாங்க, தனியா ஓதும்போது ஓதுனாங்க. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது, நம்ம ஓதுறதுக்கும் அவங்க ஓதுறதுக்கும். அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதும், ஞானவான்கள் ஓதுவார்கள். நம்மை விட அறிவிலே ஞானத்திலே மூழ்கியவர்கள் அதிகமாக இருக்கிற முன்னோர்கள் இருக்கின்றார்கள். அவங்க ஓதனுக்கும் நம்ம ஓதனுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அப்போ ஹிதாயத்தை முழுமையாக அடைந்தாலும் கூட அந்த ஹிதாயத்துடைய முழுமையை பெறவில்லை என்பதாக பொருளாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன விளக்கம், என்ன கருத்து? நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாய என்பதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், உன்னுடைய நெருக்கத்தை, நேரான வழியிலே நடந்து உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்பதாக அதனுடைய கருத்து. ரசூல் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது முழுமையாக அடைந்து விட்டோம் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை முழுமையாக அடைந்து விட்டார் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட. ஆனால் அந்த நெருக்கத்தை மிக அதிகமாக அடைந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக நெருக்கத்தை அடைந்தவர்கள். அந்த நெருக்கம் முடிந்து விட்டதா, குர்பியத் முடிந்து விட்டதா என்று சொன்னால் முடியவே இல்லை என்ற காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதச் சொன்னான் அல்லாஹ் தஆலா. அவர்களும் ஓதிக்கொண்டிருந்தார்கள், ஓதவும் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹுதன் வ ரஹ்மத்தன் என்பது மனிதனுக்கு ஹகீகத், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த உண்மையான நிலையை சொல்லி காட்டக்கூடியதாக, அல்லாஹ்வை பற்றி, அவருடைய ரசூலை பற்றி, ஷரியத்தை பற்றி, தீனை பற்றி, அதே போன்று குர்ஆனை பற்றி, குர்ஆனுடைய விளக்கத்தை பற்றி உள்ள ஹகீகத். ஹகீகத் என்று சொன்னால் உண்மையான நிலை. துனியாவை பற்றி உள்ள ஹகீகத்தை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் இந்த துனியாவிலே அந்த மனிதன் வாழ்வதற்கு விரும்ப மாட்டான். ஹகீகத்தை தெரியாத காரணத்தால் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி, நம்மை பற்றி, நம்முடைய உடலை பற்றி, ரூஹை பற்றி இதனுடைய ஹகீகத்தை வழங்கி கொண்டால் உலகிலே எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை மனிதன் தெரிந்து கொள்வார். ஞானவான்களை நாம் பார்க்கின்றோம், உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை. எப்படி ஒரு மனிதன், ஒரு கடலிலே பிரயாணம் செய்யக்கூடிய மனிதன், அந்த கடல் நீரின் மீது போக வேண்டுமே தவிர, கப்பலிலே ஒரு மனிதன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றான். கப்பலிலே பிரயாணம் செய்கின்றவன் அந்த கப்பலுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரின் மீது மிதந்துதான் போக வேண்டும். அதாவது உதாரணமாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகம் என்பது கடலை போன்று, மனிதனுடைய வாழ்க்கை என்பது கப்பலை போன்று. அந்த வாழ்க்கையிலே மனிதன் மிதந்து சென்று கொண்டிருக்கின்றான். இப்பொழுது கப்பல் போன்று கப்பல் கடலாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே கப்பலை போன்றுள்ள வாழ்க்கையிலே மிதந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதன் உலகம் என்ற அந்த கடலுடைய நீர், வாழ்க்கை என்ற அந்த கப்பலுக்குள்ளே வந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மனிதன் அந்த கப்பலோடு சேர்ந்து மூழ்கி அவனும் அழிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக உலகத்தை இப்படி கண்டுகொண்டார்கள். யார் அப்படி கண்டுகொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஹகீகத்தை விளங்கிக் கொண்டார்கள் என்பதாக பொருளாகும். இதற்கு என்ன தேவை? ஹிதாயத்து தேவை என்பதாக குறிப்பிடுகின்றார். இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக இந்த ஆயத்திலே பல கருத்துக்களை சொல்ல வந்த அல்லாஹ் தஆலா ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தருகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எல்லா விதமான ஞானங்களை வைத்திருக்கின்றன என்று பொதுவாக நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஞானங்களை கொஞ்சம் ஆய்வு நாம் செய்து பார்த்தால், அதிலே மூழ்கி பார்த்தால் அது எவ்வளவு